ஹலோ நண்பர்களே, இன்றைக்கி நம்ம சுவைக்க மீன் குழம்பு செய்ய போகிறோம். இதுக்கு தேவையான பொருள் கொடுத்துருக்கேங்க. நான் ஒரு 1/2 கிலோ மீன் வாங்கி நல்லா கழுவி வச்சுருக்கேன். இப்போ பார்த்தீங்கன்னா வெங்காயம் 3, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், பூண்டு, 3 தக்காளி, புளி தண்ணி கொஞ்சம் ஊற வச்சுருக்கேன். உப்பு, மஞ்சள் தூள், ஜீரகம், வெந்தயம், மல்லித்தூள், அப்புறம் மிளகாய் பவுடர். இப்போது ஒரு பேனில் எண்ணெய் வச்சுட்டு நம்ம கடுகு போட்டுடுறோம். நல்லா வெடித்ததுக்கப்புறம் 1/2 ஸ்பூன் வெந்தயம் நம்ம சேர்த்துடுறோம். இப்போ பாருங்கள், வெந்தயம் நல்லா கோல்டன் கலரில் மாறிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் நம்ம கையில் எடுத்து நல்லா பிழித்து போடலாம். அப்போ தான் நல்லா வெங்காயம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் நம்ம கருவேப்பிலை போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரோங்க. இப்போ நல்லா வெங்காயம் வதங்கிடுச்சு. இதுக்கப்புறம் நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துடலாம். நல்லா வாசனை வந்துகிட்டே இருக்குங்க. நம்ம அதுக்கடுத்து ஒரு ஜாரில் 2 வெங்காயம், 2 தக்காளி, 1 ஸ்பூன் ஜீரகம் எடுத்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிக்கிறோம். இப்போ அந்த அரைச்சோம் இல்லையா, அந்த பேஸ்ட்டை இந்த வதக்கிறதுல நம்ம போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வரோம். இப்போ பாருங்கள், நல்லா அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு. இதுக்கப்புறம் இந்த பூண்டு 10 பல்லை சின்ன சின்னதாக கட் பண்ணி இது கூட நம்ம சேர்த்துடலாம். நல்லா சேர்த்துட்டு வதக்கிட்டே வரோம். அதுக்கப்புறம் மல்லித்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கிறோம். மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் போட்டுக்கலாம். மீன் குழம்புக்கு நல்லா காரம் வித் புளிப்பு இருந்துச்சுன்னா செம்ம டேஸ்ட் அல்லுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டுக்கலாம். அப்புறம் உப்பு உங்களுக்கு எந்த அளவுக்கு தேவைப்படுதோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போது இந்த மசாலா ஐட்டங்கள்லாம் நம்ம நல்லா வதக்கிடலாம். இதனுடைய வாசனை போயிடணும். இந்த மசாலா வாசனையுடைய இதெல்லாம் எண்ணெயில் நல்லா வதங்கணும். அதுக்கப்புறம் நம்ம புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். உங்களுக்கு இன்கேஸ் குழம்பு நிறைய தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் தண்ணி கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம். வித் புளி தண்ணியும் சேர்த்துக்கலாம். இப்போ நல்லா க்ளோஸ் பண்ணி மூடி வச்சிடலாம். இப்போ பாருங்களேன், பபுள்ஸ் வித் ஆயிலியெல்லாம் சேர்ந்துருக்கு. இந்த டைமில் மீன் போடுறது கரெக்டான டைமு. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருந்த மீனை போட்டுடலாம். போட்டதுக்கப்புறம் திரும்பவும் நம்ம என்ன பண்ணிடலான்னா மூடி வச்சிடலாம். மூடினதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ நம்ம மீன் இந்த தோசை திருப்பி போடுவோம் இல்லையா, அந்த அளவுக்கு நம்ம திருப்பி போட்டுடலாம். இப்போவே நல்லா வாசனை வந்துடுச்சு. நல்லா சூடான சாதத்துக்கு இந்த மீன் குழம்பு சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா சாதம் எக்கச்சக்கமாக நம்ம சாப்பிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம வீட்டு மீன் குழம்பு ரெடி. நீங்களும் ட்ரை பண்ணி மீன் குழம்பு வித் ரைஸோடு சாப்பிடுங்க. பாய், தேங்க்யூ.